வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்புல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி, ஜோதிட விஷயத்தை பத்தி பேச போகின்றோம். அபிஜித் முகூர்த்தம். நிறைய பேர் இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி தான் நாம இந்த பதிவுல பேச போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத்த நட்சத்திரங்கள் ஜோதிடத்துல எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா 27 என்பது எல்லோரும் அறிந்தது. ஆனா இது பண்டைய காலத்துல 28 இருந்தது. விம்சோத்திரி தசா கணிதத்திற்கு பிறகுதான் இந்த நட்சத்திரம் 27 குறைக்கப்பட்டது, அதாவது சுருக்கப்பட்டது. இந்த சுருக்கப்பட்ட நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் ஆகும். தற்போது இந்த நட்சத்திரம் சூட்சம நட்சத்திரமாக திகழ்கிறது. காலச்சக்கரத்துல இது மகர ராசியில அமைந்திருக்கின்றது. மகர ராசியில வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும் திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கும் இடையில சூட்சமமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த அபிஜித் நட்சத்திரம். இதன் தேவதை என்னன்னு பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பிரஜாபதி ஆவார் அப்படிங்கிறது பண்டைய நூல்கள் இதை பத்தி கூறுகின்றது. ஜித் என்றால் வெற்றி பெறுதல் என்று அர்த்தமாகும். அபிஜித் என்றால் மாபெரும் வெற்றி, சிறப்பான வெற்றி என்று அர்த்தமாகும். உதாரணத்துக்கு அபிவிருத்தி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துக்கலாம். விருத்தி என்பது அடுத்தடுத்து செழிப்பான நிலையை குறிக்கக்கூடியது. அபிவிருத்தின்னு நம்ம பல இடங்கள்ல பேசுவோம். அபிவிருத்தி அப்படின்னு, அபிவிருத்தினா எக்கச்சக்கமாக விருத்தி ஆகக்கூடிய நிலை அப்படின்னு அர்த்தமாகும். அதே அர்த்தத்துல நீங்க அபிஜித் என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. சிறப்பான வெற்றி, மாபெரும் வெற்றி என்று அழைக்கப்படுகிறது. இந்த அபிஜித் நட்சத்திரம் நீக்கப்பட்டதால அதற்கு ஈடாக அதற்கு தினந்தோறும் சில நிமிஷங்கள் மட்டுமே அபிஜித் முகூர்த்தமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. எப்படி ராகு கேதுகளுக்கு நாட்கள்ல 7 நாட்கள்ல இடம் இல்லை அப்படிங்கிறதுனால ராகு கேதுகளுக்கு தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதோ, ஒவ்வொரு நாளைக்கும் ராகு காலம் யமகண்டம் ஒதுக்கப்பட்டுள்ளதோ, அதே போல இந்த அபிஜித் நட்சத்திரம் நீக்கப்பட்டதுனால ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்களை சில நிமிடங்களை அபிஜித் முகூர்த்தம் என்று தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்காக. இந்த குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர வேலையில தொடங்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக நன்மையில் முடியும். இந்த நேரத்திற்கு எந்த தோஷமும் இல்லை. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதம, ஏன் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை என்கிற தோஷங்கள் கூட இந்த நட்சத்திரம், இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு கிடையாது. எந்த தடங்களும் இல்லை என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திர ஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணரின் தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு என்கிறது புராணம். நிச்சய வெற்றியை தரக்கூடிய நேரம் என்பதால இந்த நட்சத்திர வேலையை தவறான காரியங்களுக்கு எவரும் பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மயில் இறகுகளை ஒழித்து வைத்தார் கிருஷ்ணர் என்று சொல்லப்படுகிறது. பின்னர் தேவாதி தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க குறிப்பிட்ட சில நேரத்தை மட்டும் அபிஜித் நட்சத்திரம் அனுகிரகம் இருக்கும்படி கருணை புரிந்தாராம் கிருஷ்ணர். அதாவது இந்த நட்சத்திரத்தை தவறான கைகளில் போய் அது எல்லாரும் பயன்படுத்தி அந்த தவறான காரியத்தை செய்யக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நாள்ல குறிப்பிட்ட ஒரு சில மணித்துளிகளை மட்டும் அபிஜித் முகூர்த்தம் என்று எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக கிருஷ்ணர் தந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்சத்திரமாகும். உத்திராடத்திற்கு கணபதி அதிபதியாக வரக்கூடியவர், திருவோணத்திற்கு பெருமாள். அதனால இந்த அபிஜித் முகூர்த்த வேலையில ஒரு செயலை தொடங்கும் பொழுது விநாயகரை வழிபாடு செய்து தொடங்கி முடியும் வேளையில பெருமாளை வழிபாடு செய்து முடித்தால் அந்த காரியம் நிச்சயம் 100% வெற்றி தரும் என்பது நம்பிக்கையாகும். புது முயற்சியை தொடங்குவது, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவது, சொத்துக்களை வாங்குவது, தொழில் தொடங்குவது, வீடு குடி போவது, பதவி ஏற்பது போன்ற அனைத்துக்குமே அபிஜித் முகூர்த்தம் சிறந்ததாகும். எண்ணற்ற தோஷங்களை அளிக்கக்கூடிய வல்லமை உள்ளது இந்த அபிஜித் முகூர்த்தம். அனைத்து வகையான மங்களகரமான செயல்களையும் இந்த தாராளமாக இந்த அபிஜித் முகூர்த்தத்துல செய்யலாம். அபிஜித் நட்சத்திரம் விண்ணில தோன்றி அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த புண்ணிய வேலையை அபிஜித் முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய வேலையை அபிஜித் முகூர்த்தமாகும். அபிஜித் முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கும் அஸ்தமனத்திற்கும் இடைப்பட்ட 15 முகூர்த்தம் நிலவக்கூடிய 15 முகூர்த்தத்துல 8வது முகூர்த்தம் ஆகும். அப்ராக்சிமேட்டாக சூரிய உதயம் 6 மணின்னு வைங்க, அஸ்தமனம் 6 மணி. ஆக இடைப்பட்ட நேரம் எவ்வளவு? 12 மணி 720 நிமிஷம். ஒரு முகூர்த்தம் என்பது 48 நிமிஷமாகும். ஆக இது 15 சம பங்குகளாக இந்த சூரிய உதயத்திற்கும் சூரிய அஸ்தமனத்திற்கும் இடைப்பட்ட வேலை பிரிக்கப்பட்டுள்ளது. இது எக்ஸாக்டாக வரக்கூடிய நடுப்பகுதியாகும் இந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது. அப்ராக்சிமேட்டாக டயத்தை சொல்லும் பொழுது 11:36 முதல் 12:24 வரை அபிஜித் முகூர்த்தம் ஆகும். சூரிய அஸ்தமனம், சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் நாளுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வரும். அப்ப மாறி வரும் பொழுது பகல் பொழுது, அதாவது அகஸ் பொழுதுன்னு சொல்லுவோம். அந்த கால அளவு மாறும் பொழுது இந்த அபிஜித் முகூர்த்தமும் மாறும். ஆக
இந்த அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 11:36 12:24 வரைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தமாக கணக்கீடு செய்து கொள்ளலாம். சமீபத்துல அயோத்தி ராமர் கோயில்ல மூலவர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது கூட இந்த அபிஜித் முகூர்த்தத்துல தான். அதனால இது எவ்வளவு சிறந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். இந்த அபிஜித் முகூர்த்தத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை வேலையில நாம இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வேலை கிடைக்கும். மேலதிகாரிகளின் தொல்லை நீங்கவும் செய்யும். செவ்வாய்க்கிழமை இறைவனை இந்த அபிஜித் முகூர்த்தத்துல வழிபாடு செஞ்சோம்னு சொன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் கடன் தொல்லை தீரக்கூடிய யோகமும் கிடைக்கும். புதன்கிழமை இந்த அபிஜித் முகூர்த்தத்துல இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது கல்வியில் மேன்மை ஏற்படும். இழந்ததை மீட்கவும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியமும் வெளிநாடு செல்ல யோகமும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை இந்த அபிஜித் முகூர்த்தத்துல இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது திருமண பாக்கியம் கிடைக்கும். குறைவற்ற தாம்பத்தியம் கிடைக்கக்கூடிய நிலையாகும். சனிக்கிழமை இந்த அபிஜித் முகூர்த்தத்துல இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை இந்த அபிஜித் முகூர்த்தத்துல அந்த சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது முன்வினைகள் அகல, உடல் நலம் மேம்பட இறைவன் அனுகிரகம் புரிவார். இந்த அபிஜித் முகூர்த்தம் கோதுளி முகூர்த்தம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய உதயமாகிய 5:45 6:15 அதே போல சூரியன் அஸ்தமனமாக வரக்கூடிய 5:45 சாயந்தரம் 5:45 6:15 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலையில உதயமும் சாயந்திர அஸ்தமன வேலையும் இந்த அபிஜித் முகூர்த்தம், இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படக்கூடிய காலையில் 4:30 5:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3 முகூர்த்தத்திற்கும் எந்த விதமான தோஷமும் கிடையாது. இந்த 3 முகூர்த்தமும் தோஷங்களற்ற முகூர்த்தமாகும். இந்த சிறப்பு வாய்ந்த வேலையில திதி, நாள், நட்சத்திரம், யோகம், கரணம் ஆகிய பஞ்சாங்க தோஷமும் கிடையாது. நல்ல பஞ்சாங்க முகூர்த்தம் மேற்கூறிய கோதுளி முகூர்த்தத்துல அபிஜித் முகூர்த்தத்துல இணையும் பொழுது நல்ல அதிகப்படியான பலன்களை தரக்கூடிய அதீதமான சக்தி வாய்ந்த முகூர்த்தமாக கருதப்படுகிறது. ஆகவே நண்பர்களே, அபிஜித் முகூர்த்தம்னா என்ன, அது ஏன் அந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு அபிஜித் நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, கிருஷ்ணர் ஏன் ஒரு நாள்ல குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் அபிஜித் முகூர்த்தமாக நமக்கு அருளினார் அப்படிங்கிறத பத்தியும், அபிஜித் முகூர்த்தத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் விரிவாக இந்த பதிவுல பார்த்தோம். நிச்சயம் இது உங்களுக்கு புதுவிதமான தகவலை தந்திருக்கும் நம்புறேன். அப்படி தந்திருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.